ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்தியா வளரும் நாடா முன்னேறிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு 1857 ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் என்னென்ன இயக்கங்கள், எவ்வளவு தலைவர்கள், எவ்வளவு போராட்டங்கள், இதை நான் சுருக்கமா கடந்து வந்த பாதையா இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1857 சிப்பாய் கழகம், வங்காள கழகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதாங்க நம்ம முதல் சுதந்திர தாகம் ஆரம்பிச்சது. மங்கள் பாண்டே அப்படின்றவர் தான் முக்கிய பங்காற்றி சிப்பாய் கழகத்தை முன்னெடுத்தார். சுதந்திர தாகத்துக்கு விதையிட்ட முதல் போராட்டம் சிப்பாய் கழகம். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராடின போராட்டம். இதுல முக்கிய பங்காற்றினது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கரன் நாயர் மற்றும் அன்னிபெசன்ட். இவங்க தான் தலைவர்களா இருந்து இந்திய தேசிய காங்கிரஸை முன்னெடுத்தாங்க. 1905 சுதேசி இயக்கம். பிரிட்டிஷ் பிரிவினை அறிவிக்கும் போது சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. அதிகபட்சம் மக்களை குறைஞ்சது வெளியூர் பொருட்களை புறக்கணிக்க செஞ்சது இந்த போராட்டம் தான். பாலகங்காதர திலக், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபாஸ் இவங்க தான் இந்த இயக்கத்துல முக்கிய பங்கு வகிச்சாங்க. 1919 யாராலையும் மறக்க முடியாத நாள். ஆமாங்க, இந்தியர்களை ஒரு கூட்டமா வச்சு பிரிட்டிஷ் படையினர் சுட்டு கொன்னாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்துல டேர்னிங் பாயிண்டா முடிவெடுத்ததே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் தான். 1920 ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் சத்தியாகிரகத்தையும் அகிம்சை அடிப்படையாக கொண்டு போராடினாங்க மகாத்மா காந்தி. நாமக்கல் போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் முக்கிய பங்காக இருந்துச்சு. 1927 சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம். நம்ம இதுல ஒரு முக்கியமான தலைவரை இழந்துட்டோம். அமைதியான வழியில போராடிக்கிட்டு இருந்த லாலா லஜபதி ராய் போலீஸ் லத்தி சார்ஜில் தலையில கனமான அடிபட்டு 18 நாள் போராடி நமக்காக உயிர் நீத்தார். 1942 இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது. யாராலும் தானே கேட்குறீங்க. இது சொல்லும் போதே ஒரு கம்பீரம் எனக்குள்ள இருக்குது. காரணம் யாருன்னு கேட்டீங்களா? இந்திய தேசிய நாயகன் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயருக்கு எதிராக வன்முறையை கையில எடுத்து போராடினது தான் சுபாஷ் சந்திரபோஸ். அவர் சொன்ன வாக்கியம் இன்னும் நம்ம எல்லார் மனதிலையும் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கிவ் மீ பிளட், ஐ ஷால் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி தான் அவர் போராடினார். 1942 குவிட் இந்தியா இயக்கம் மகாத்மா காந்தியால தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நீங்க இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி உறக்க கூறி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதுல நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அபுல் கலாம் ஆசாத் அவங்க தலைவர்கள் தான் முக்கிய பங்கு வகிச்சாங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. நம்ம சுதந்திரம் வாங்கணும்னா கண்டிப்பா பிரிஞ்சே ஆகணும். பல தியாகங்கள், கண்ணீர், போராட்டங்கள் இது எல்லாத்துக்கும் முடிவுக்கு வர்றதுக்கு நள்ளிரவுல பாகிஸ்தான் நம்மளை விட்டு பிரிஞ்ச நாள். நமக்கு சுதந்திர வேட்கை தீரப்போற நாள். இறுதியா 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றது. இன்னும் சுருக்கமா சில தலைவர்களை பத்தி சொல்லி முடிக்கிறேன். மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் வழியா ஒன்றிணைந்து சுதந்திரத்தை பெற்றார். சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆரம்பிச்சு வன்முறையின் அடிப்படையில போராடி சுதந்திரம் பெற்றார். ஜவஹர்லால் நேரு குவிட் இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்து நாட்டின் முதலாவது பிரதமர் ஆனார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுல முக்கிய பங்காற்றினார். பாலகங்காதர திலகர் சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சுராஜ்யன் பிறப்பு உரிமை என்ற கோஷமிட்டு தான் நாடு முழுவதும் பரப்பினார். இவ்வளவு தலைவர்களோட போராட்டத்துக்கு நடுவில் தாங்க நம்ம சுதந்திரம் பெற்றோம். ஜெய்ஹிந்த். இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.